அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனித சமுதாயத்தை படைத்து அவர்களுக்கு நேர்வழி காட்டுகிற பொறுப்பை நபிமார்கள் கையில கொடுத்துறாம அவன் தன் கையில வச்சுக்கிட்டான். அல்லாஹ் என்னிடமிருந்து உங்களுக்கு செய்தி வந்துகிட்டே இருக்கும், அந்த செய்திகள் அடிப்படையில தான் நீங்க மக்களுக்கு போதிக்கணும் என்று சொல்லி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அனுப்பும் போது அப்படி சொல்லி அனுப்புறான். அல்லாஹ் இம்மா யஅத்தியன்னக்கும் மின்னி ஹுதன் ஃபமன் தபிஅ ஹுதாய ஃபலா கௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனூன். என் புறத்திலிருந்து உங்களுக்கு நேர்வழி வரும், யார் என்னுடைய நேர்வழியை பின்பற்றுகிறீர்களோ அவர்களுக்கு பயமும் இல்லை கவலையும் இல்லை என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்ப இந்த அல்லாஹ்விடம் இருந்து வருகிற செய்திக்கு பேர் தான் வேதம். வேதம் வேதம் என்று சொன்னா புஸ்தகமா கொண்டாந்து எழுதி கொண்டாந்து தர்றதுன்னு விளங்கிட கூடாது. வேதங்கள் நம்ம பின்னாடி புஸ்தகமா ஆக்கி கொண்டோம். வேதம் வேதம்டா என்ன அர்த்தம்னு கேட்டா அல்லாஹ்விடம் இருந்து வரக்கூடிய உத்தரவுகள் வழிகாட்டுதலுக்கு பேரே வேதம். இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்க, அவர்களுக்கு அல்லாஹ் வேதத்தை கொடுத்தான். அவங்களுக்கு எப்படி கொடுத்தான்னு சொல்லும் போது இப்படியே கொடுத்தாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் எப்படி கொடுத்தான்? ஜிப்ரீல் அனுப்பி விட்டு ஓதி காட்டி நீங்க மனப்பாடம் பண்ணிக்கிறீங்க அப்புறமேல எழுதி வச்சுக்கிறீங்கன்னு கொடுக்கல. மூசா நபிக்கு அல்லாஹ் வேதத்தை கொடுக்கும் பொழுது பலகையில எழுதி கொடுத்தோம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுறான். அப்ப எழுத்துப்பூர்வமாக வேதத்தையும் அல்லாஹ் கொடுப்பான். எழுத்தா கொடுக்காம முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எழுத்தா கொடுக்கல. அவர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஓதி காட்டுவாங்க, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனப்பாடம் பண்ணிக்குவாங்க, பிறகு எழுத தெரிஞ்சவர்களை வச்சு எழுதி கொள்வாங்க. அப்ப இந்த மாதிரி அல்லாஹ் வேதத்தை கொடுப்பான், புஸ்தகமா தான் வரும்னு கிடையாது. அப்ப நீங்க வேதம் வேதம்னா என்னன்னு கேட்டா மனிதர்களை நல்வழிப்படுத்துவதற்காக வேண்டி ஒரு தூதரை ஏற்பாடு செஞ்சு தூதர் வழியாக கொடுக்கிற செய்திக்கு பேர் தான் வேதம். இந்த மாதிரியான வேதம் அல்லாஹ் கொடுத்தான் என்பதை நீங்கள் நம்பணும். நம்ம வேதத்தை நம்புறோம், குர்ஆன் அல்லாஹ்வுடைய வேதம் நம்புறோம், அதை மட்டும் நம்பினா பத்தாது. அல்லாஹ் அனுப்பின ஒரே வேதம் குர்ஆன் அப்படி நம்பணும்னு வைங்க, அது அல்லாஹ்வுடைய வேதத்துக்கு எதிரானதாயிரும். அல்லாஹ்வை நம்மளை எப்படி நம்ப சொல்றான்னு கேட்டா சூரத்துல் பக்ராவுல எடுத்தவனே அலிஃப் லாம் மீம் அப்படின்னு திறந்த உடனே 4வது வசனத்துல இருக்கும், வல்லதீன யுமினூன பிமா உன்சில இலைக்க வமா உன்சில மின் கப்லிக. இவர்கள் எப்படி மூமின்கள் எப்படி முத்தகீன்கள் யார் என்று சொன்னால் உமக்கு அருளப்பட்டதையும் நம்புவார்கள், உமக்கு முன்னர் அருளப்பட்டதையும் நம்புவார்கள். அல்லாஹ் சொல்றான். வேதம் கொடுக்கிறது புதுசு கிடையாது, முந்தைய தொன்று தொட்டு மனித குலம் படைக்கப்பட்டதில இருந்து நடந்து கொண்டு வரக்கூடிய நடைமுறை என்று நம்புறதுக்கு பேர் தான் வேதத்தை நம்புதல்.